ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக இந்த புட்டாஸ் மட்டுமே போட்டு ஒரு டிசைன் பார்க்கலாம். நான் என்னோட சாரிக்கு இதை ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த பட்டர்ஃப்ளை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த ஒர்க்கை பழைய ஒரு ப்ளவுஸுக்கு தான் போட்டிருந்தேன். என்னோட சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்து ஸோ என்னோடய ப்ளவுஸுக்கு நான் அதை ட்ரை பண்ணேன். நீடில் நம்பர் 10 எடுத்துக்கோங்க, இல்லை 12, 11 எடுக்கலாம். இப்போது நான் புட்டாஸ் தைக்க போகிற இடத்துல 5 இடத்துல இது மாதிரி டாட் வச்சு எடுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம பட்டர்ஃப்ளை புட்டாஸ் ஸ்டிச் பண்ணால் போதும். ரொம்ப நெருக்கமாகவும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் வந்து ரைஸ் பீடு 4 mm சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீடில் வந்து எல்லா பீட்ஸும் போகிறதுக்காக வேண்டி தான் நான் நீடில் நம்பர் 11 சூஸ் பண்ணியிருக்கேன். 10 கூட யூஸ் பண்ணலாம். 2 வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை வந்து நமக்கு மேல் பார்த்து தான் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் அந்த ரைஸ் பீடுக்கு மேல் பக்கத்தில் 4 mm பால் பீடு எடுத்திருக்கேன். இது இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஃபுல்லாகவே கோல்டன் கலர் தீமில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கோல்டு, காப்பர், சில்வர் எந்த கலரில் வேணுமோ அந்த பீட்ஸ் கிடைக்கிறது பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதையும் 2 வாட்டி ஸ்டிச் பண்ணணும். இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பட்டர்ஃப்ளையோட பாடி பார்ட்டு தென் ஹெட்டு ரெடி ஆகிட்டு இப்போது பட்டர்ஃப்ளைக்கு 2 கொம்பு இருக்குது தெரியுமா, அதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக 3 சுகர் பீட் தென் ஒரு 3 mm பால் பீட் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம 2 சைடுமே விரித்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம பட்டர்ஃப்ளைக்கு 2 கொம்பு விரிஞ்சு தானே நிற்கும். ஸோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பக்கத்துக்கும் ஈக்குவலாக பீட்ஸ் போட்டு தச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளைக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது ஸ்டிச் பண்ணி அழகாக எடுத்தாச்சு. இதுவே நம்ம 2 சைடுக்கும் கிளிப் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வேலை முடிகிற ஒரு ஒர்க்கு தான். கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க பழைய ப்ளவுஸுக்கு நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பேக் சைடு வந்துட்டு எண்டு நாட்டு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்டு நாட்டு போட தெரியலன்னா சும்மா இது மாதிரி குத்தி குத்தி எடுத்து ஸ்டிச் பண்ணாலே போதும். அழகாக இது மாதிரி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். வி ஷேப்பில் பாடி பார்ட்டுக்கு வந்து வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு B1000 க்ளூ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். B1000 மட்டும்தான் இது வந்து ஸ்டிஃபாக வந்து நிறைய நாள் இலகி போகாமல் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ வந்து சீக்கிரமாகவே தண்ணியில் வாஷ் பண்ணும்போது இலகி போயிடும். தென் இது நான் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒட்டுறதுக்கு வந்து க்ளூ பென் தான் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா கை வச்சு கூட நீங்கள் ஒட்டலாம். க்ளூ பென் கிடைக்காதவங்க கை வச்சே ஒட்டிக்குவாங்க. 2 சைடும் B ஷேப்பில் ஒட்டி எடுத்து அழகான பட்டர்ஃப்ளையோட ஃபெதர் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறப்போ அழகான புட்டாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதோட ஸ்டிச்சிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா 200 rupees வாங்கியிருந்தேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் என்னோடய ப்ளவுஸுக்கு இதை ஸ்டிச் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த டிசைன் போடணும்னு நினச்சிங்கன்னா லாங் வீடியோக்கில் டேக் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இல்லை நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.